அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी देश प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो सहयोग दे रहे हैं उसके लिए मैं अत्यंत आभारी हूँ. நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டவனாக இருக்கின்றேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனது இந்த பதிவுகளை பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த ஞானம் கிடைக்க நீங்கள் அருள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் பார்த்து வாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள், நண்பர்களுக்கும் கோருங்கள். ஏனென்றால் இது மிக அரிய பாடமாகும். சரி, இன்றைய தலைப்பு आज का शीर्षक है कारक चिन्ह. வேற்றுமை உருவுகள். வேற்றுமை உருவுகள் என்று சொல்வார்கள் தமிழிலே. ஆங்கிலத்திலே கேஸ் எண்டிங்ஸ் என்பார்கள். ஆங்கிலத்திலே கேஸ் எண்டிங்ஸ் என்று சொல்வார்கள். கேஸ் எண்டிங்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. கேஸ் எண்டிங்ஸ் என்பார்கள் ஆங்கிலத்திலே. அதாவது वाक्य में शब्दों के आपसी मेल को जोड़ने के लिए, पुष्ट करने के लिए जिन शब्दों का प्रयोग किया जाता है उन्हें कारक कहते हैं. வாக்கியத்திலே ஒவ்வொரு சொல்லுக்கும் இடையே உள்ள அந்த ஒற்றுமையை வளப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் சொல்தான் வேற்றுமை உருவு, காரக் என்று அழைக்கப்படுகிறது. தமிழிலே வேற்றுமை உருவு, ஹிந்தியிலே காரக்கு, ஆங்கிலத்திலே கேஸ் எண்டிங்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. சரி, அது எப்படி சார் ஒவ்வொரு சொற்களுக்கும் உள்ள இடைவெளியை நிரப்புவது என்பீர்கள் கேட்கலாம். இதோ ஒரு எளிய வழிமுறை, எளிய விடை. எளிய பாரம். ராமன் மைசூர் காடு சிங்கம் அம்பு கொன்றான். கொன்றான். ராமன் மைசூர் காடு சிங்கம் அம்பு கொன்றான். அதை பிரிக்கல பண்ணுறாங்க. ராம் मैसूर जंगल शहर तीर मारा
ஹிந்தி தெரியாதவர்களுக்கு புரியும்படியாக நான் ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். ராம் மைசூர் ஜங்கல் ஷேர் ஈர் மாரா. சரி, இப்போ தமிழில் இருக்கிறது, ஹிந்தியில் இருக்கிறது. சரி, ராமன், மைசூர், காடு, சிங்கம், அம்பு, கொன்றான் இருக்கிறது. சரி, ஹிந்தியில் ராம், மைசூர், ஜங்கல், ஷேர், தீர், மாரா. இதனுடைய முழு அர்த்தம் நமக்கு புரிகிறது. ஆனால் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது, ஏதோ ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன குறை? ராமன் சரி, மைசூர் சரி, காடு சரி, சிங்கம் சரி, அம்பு சரி, கொன்றான் சரி. ராமன் வந்து சிங்கத்தை அம்பால் கொன்றான் என்று வரும் இல்லையா? இதை வரும். சிங்கத்தை அம்பால் கொன்றான் என்று வரணும் இல்லையா? சரி, அப்போ இங்கே எந்த குறை இருக்கிறது, என்ன விடுபட்டு போயிருக்கிறது என்று சொன்னால், இப்போ ராமன் அப்படிலாமா, மைசூரின் காடு பதா, காட்டில் சிங்கம், சிங்கத்துக்கு பதா ஐ சேர்க்கிறோம். சிங்கத்தை அம்பால் கொன்றான். பாருங்க, ராமன் மைசூரின் காட்டில் சிங்கத்தை அம்பால் கொன்றான். இப்போ எப்படி வாக்கியம்? அதே சேம் வாக்கியம் தான். சொற்களுக்கிடையே உள்ளத சொல் இங்கே வந்து மைசூரின் சேர்க்கல, காட்டில் சேர்க்கல, சிங்கத்தை சேர்க்கல, இங்கே வந்து ஆள் சேர்க்கல, அம்பால் கொன்றார். இப்படி வாக்கியத்திலே சொற்களுடைய கருத்தை வளப்படுத்துவதற்காக, இணைப்பதற்காக நாம் சேர்க்கின்ற சொற்கள் தான் வேற்றுமை உறவுகள், காரக் என்பார்கள். சரி, இதில் பார்க்கலாமா? சரி, இங்கே கொன்றான் பண்ணே வரும். राम ने मैसूर के जंगल में शेर को सिंगத்தை को तीर से मारा. पढ़ेंगे, राम ने मैसूर के जंगल में शेर को तीर से मारा. राम ने मैसूर के जंगल में शेर को तीर से मारा. சரி, இங்கே அந்த சொற்களுக்கு இடையே உள்ள வார்த்தைகள், சொற்கள் முன்பு விடுபட்டு போயிருந்தது, இப்பொழுது என்ன இருக்கிறது? சேர்ந்திருக்கிறது. ஆக சேர்ந்திருப்பதனால்தான் வாக்கியம் இங்கே முழுமையான கருத்தை கொடுக்கிறது, அழகு பெற்றிருக்கிறது. சரி, அப்படி அழகுபடுத்துவதற்கு நாம் கையாண்ட வார்த்தைகள் என்னென்ன? ஒன்று நீல மே ஒன்று, கே ஒன்று, மே ஒன்று, கோ ஒன்று, சே ஒன்று. ஆக மே, கே, மே, கோ, சே இவையெல்லாம் காரக் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகளெல்லாம் வேற்றுமை உறவுகள். இப்படி தமிழிலும் ஹிந்தியிலும் வேற்றுமைகள் காரக் இல்லாவிட்டால் நாம் தெளிவான கருத்தை உரை வாக்கியங்களை நம்மால் அமைக்க முடியாது. ஆகவே வாக்கியத்திலே சீராக இருக்க, அவருடைய கருத்து வந்து குறையாமல் இருக்க, பிளவுபடாமல் இருக்க, நிறைவாக இருக்க நாம் சேர்க்க வேண்டிய வார்த்தைகள் வேற்றுமை உறவுகள். ஆக வேற்றுமை இல்லாவிட்டால் நம்மால் முழுமையான கருத்து உள்ள, அர்த்த புஷ்டி உள்ள வாக்கியத்தை நாம் அமைக்க முடியாது. ஆகவே வேற்று உறவுகள் மிக மிக அவசியமானவை என்பதை
நாம் நம்முடைய கருத்திலே கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், வேற்று உறவுகள் மிக மிக முக்கியமானவை. அவை இல்லாவிடில் நம்மால் வாக்கியத்தை அமைக்க முடியாது. சரி, இப்போ சரி, வேற்று உறவுகள் எவை 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 என்னென்ன என்று நாம் பார்ப்போம். அடுத்ததாக பார்ப்போம் அதை எப்படி நாம் பயன்படுத்துவது என்ற முறையும் பார்ப்போம். சரி, நான் ஏற்கனவே சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன். 6ஆவது பாடம் என்று நினைக்கிறேன், 7ஆம் பாடம் நினைக்கிறேன். அதாவது பிரதிபெயர்ச்சொற்கள் ப்ரொனவுன் சர்வநாம் என்று சொல்லியிருக்கிறேன். மை, தும், वो, ये, हम, आप, वे, ये, कौन, कोई அல்லது தூ உங்களுக்கு நினைவிக்கலாம். நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அந்த பிரதிபெயர்ச்சொற்கள் அதை தன்னை அடுத்து இந்த வேறுபொருள்கள் வரும் பொழுது உருவ மாற்றம் ஏற்படும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது சற்று ஞாபகம் வச்சுங்க. நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அதுதான் பின்னால் நான் வருகிறேன், அதை பற்றி விளக்க வருகின்றேன். முதல் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, எவை எவை வேற்றுமை உறவுகள் எத்தனை இருக்கின்றன இந்தியிலே என்று சொன்னால், ஹிந்தியிலே மொத்தம் 8 வேற்று உறவுகள். 8 வேற்று உறவுகள், மொத்தம் 8 உண்டு. காரக் இதிலே கேட்பாங்க, ஷார்தில் பிரவேஷக்கார் கேட்பாங்க, காரக் கண்டிப்பாக காரக் கேட்பாங்க. நீங்கள் பிஏ படித்தாலும் கூட எம்ஏ படித்தாலும் கூட அங்கேயும் காரக் கேட்பார்கள். என்றால் காரக் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே காரக் கண்டிப்பாக கேட்பார்கள். ஆகவே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் மொழிக்கு அடிப்படையே இந்த வேற்று உறவுகள் தான். சரி, மொத்தம் எத்தனை காரக்? எத்தனை காரக்? 8 காரக் 8. சரி, ஒன்றா பார்க்கலாமா? சரி, முதல் வேறு உறவு 1 நே. இந்த நேக்கு பொருள் கிடையாது, மீனிங் கிடையாது. மீனிங் இல்லையா சார், ஏன் சார் நீங்கள் பயன்படுத்துறீங்க என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணத்தை நான் பிறகு சொல்வேன். நீங்கள் கேட்காமலேயே நான் சொல்வேன். ஏனென்றால் அதற்கு நேரம் வர வேண்டும். வீட்டை பெரிய சொல்லுவாங்க, அதற்கு நேரம் வரும்ல என்பார்கள். அப்படியாக இந்த நே நாங்கள் ஏன் பயன்படுத்துவதற்கான காரணத்தை நானாக உங்களுக்கு பிறகு சொல்வேன். ஃபஸ்ட்டு நே. இரண்டாவது கோ. கோ கோ என்ன சார், இதற்கு மீனிங் இல்லையா கேட்க புரிகிறது உண்டு. இப்போ எல்லாரும் மீனிங்ல இப்போ தேவையில்லையே. இந்த கோ மீனிங் ஐ. நம்ம மேலே பார்த்தோம், இதை சிங்கத்தை இட் ப்ளஸ் ஐ தை இல்லையா, இட் ப்ளஸ் ஐ தை, சிங்கத்தை தை ஐ. மூன்றாவதாக நீகோ சே. சே சே இதுக்கு சே. இதற்கு ஆல். இதற்கு ஆல். ஆல் மீனிங் வரும். ஆல். இப்போ என்ன படிச்சாப்போ, தீர் சே மாறா அம்பால் கொன்றான். தீர் சே மாறா அம்பால் கொன்றான். ஆல். சரி, நான்காவது மறுபடியும் போகுது. மறுபடியும் போகுது. என்ன சார் மறுபடியும் போகுது? வரலாம், மறுபடியும் போகுது. இதுக்கு இக்கு என்ற பெயர். இக்கு. இப்போ எங்க ஒரு பேனா இருக்கு. நான் உன் கூடவே உன் தங்கை இருக்கிறாள், நீ இருக்கிறாய், உன் தங்கை இருக்கிறாள். நான் உனக்கு அந்த பேனாவை தருகிறேன். இப்போ நீ என்ன செய்வாய்? அந்த பேனாவை அந்த பேனாவை ஏன்னா ஒரு பேனா இருக்கு என்ன சொல்வ? நல்ல பேனாக இருந்தால் என்ன சொல்வாய்?
சார் தங்கைக்கு கொடுங்கள். இந்த பேனாவை தங்கைக்கு கொடுங்கள். டூ சொல்லுவாங்க தங்கைக்கு, தங்கைக்கு கொடுங்கள். சரி, ஒருவேளை நீ பொதுவாக நினைத்தால் சார் தங்கைக்கும் கொடுங்கள், எனக்கு ஒன்று, தங்கைக்கு ஒன்று. அதனால பாட்டு போடுவாங்க. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. ஞாபகம் இருக்கா அவருக்கு? ஸ்கூலில் போடுவாங்க. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுத்த மாவும் கலம் சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுத்த மாவும் கலம் சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அண்ணனுக்கு 3, அப்பாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, எனக்கு மாத்திரம் 1 என்று போடுவாங்க. எனக்கு, அண்ணனுக்கு, அப்பாவுக்கு. சின்ன சின்ன ஆசை, திருப்பி கேட்டால் பூசை வரும். அந்த பாடல் வரும். இது அரிச்சுவடி பாடத்திலே சொல்லி கொடுப்பார். அப்போ அப்பாவுக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, எனக்கு சொல்லும் இல்லையா? அப்போ எனக்கு இந்த கூதாயிடு. இந்த 4வது கூ என்பது கு, எனக்கு, அவனுக்கு. சரி, 5வது கூ, 5வது நே கோ சே கோ மறு சே. மறு சேவ் என்னடா மறுபடியும் வருது? இந்த சேவுக்கு மீனிங் பாடம் எழுதினாயா, ஹோம்ஒர்க் எழுதினாயா? சார் நான் எழுதிவிட்டேன் சார். எங்கே எழுதினாய்? எதில் எழுதினாய்? நோட்டில் எழுதினேன் சார். நோட்டில் தான் எழுதினாய்? பென்சிலாலா பேனாவாலா? இதனால பென்சிலால, அதை பேனாவால. நான் இங்கே வருகிறேன். வருகிறேன். எங்கிருந்து வருகிறேன்? நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் திருப்பூரிலிருந்து வருகிறேன். நான் கோவில் இருந்து வருகிறேன். நான் பள்ளியில் இருந்து வருகிறேன். நான் வீட்டிலிருந்து பள்ளிக்கு போகிறேன். இருந்து. ஆக இங்கே ஒரு சேக் மட்டும் இருந்து. இன்னொரு மக்களை கற்று விட. சரி, உங்களில் யார் பெரியவர்? 2 பேர் இருக்கிறாங்க. சார் கேட்குறாரு, மாஸ்டர் கேட்குறாரு, யாரா பெரியவன்? சார் இவன் பெரியவன் சார். அது இவன் சிறியவன் சார். சரி, எத்தனை வயது பெரியவன்? சார் ராமன் பெரியவன் சார். ராமன் லக்ஷ்மணனை விட பெரியவன். சரி, லக்ஷ்மணன் ராமனை விட சிறியவன். ராமன் லக்ஷ்மணனை விட பெரியவன். லக்ஷ்மணன் ராமனை விட சிறியவன். அப்போ விட என்பது தென், பெட்டர் தென் சொல்லாமல் தென் சொல்லுவாங்க. அப்போ விட, இருந்து விட. சர்க்கரை விட பலாப்பழம் இனிப்பாக இருக்கிறது. வாழைப்பழத்தை விட பலாப்பழம் இனிப்பாக இருக்கிறது. மாம்பழத்தை விட பலாப்பழம் பெரியது. பூனையை விட புலி பெரியது. இப்போ விட கம்பேர் பண்ணணும் இல்லையா? அந்த விட. சரி, 6வது கேள்வி வராங்க. ராமன் யார்? ராமன் யார்? ராமன் தசரதனுடைய மகன், அதாவது லக்ஷ்மணனுடைய அண்ணன். சரி, சீதா யார்? சீதா ராமனுடைய மனைவி. அந்த உடைய யாரை காட்டுகிறது? மனைவியை காட்டுகிறது. அங்கே பெண்பாலை காட்டுகிறது. சரி, தசரதனுடைய மகன் யாரை காட்டுகிறது? ராமனை காட்டுகிறது. மகன், மகள், மனைவி. அங்கே ஆண்பாலை காட்டுகிறது. பரதனும் சத்ருகனும் யார்? கேள்வி. பரதனும் சத்ருகனும் ராமனுடைய சகோதரர்கள். அப்போ சகோதரர்கள் என்பது ஆண்பால் பன்மை இல்லையா? அந்த உடைய என்ற வார்த்தைக்கு தான் இந்த கா கேக்கி போடுறோம். ஆண்பால் ஒருமைக்கு கா கே கி. என்ன மீனிங்க? உடைய, என்னுடைய, உன்னுடைய, அவனுடைய. அப்ப
அப்பாவுடைய, அம்மாவுடைய, தம்பியுடைய, தங்கையுடைய, எங்கள் பள்ளியினுடைய தோட்டம் பெரியது. அதான் உடைய விரும்புகிறோம். ஆனால் உடைய வந்து 3 போட்டதுனால கா வந்து அடுத்து வர்றது நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரண்ட்டில் நெக்ஸ்ட் வர்றது அடுத்து வரதா பார்க்கணும். முதல்ல வரதே பார்க்கக்கூடாது. அடுத்து வர்றது அடுத்து வர்ற பெயர்ச்சொல் நவுன் வந்து ஆண்பால் ஒருமையாக இருந்தால், மேஸ்குலின் சிங்கிளாக இருந்தால் அங்கே காப்போம். அடுத்து வர்ற பெயர்ச்சொல் மேஸ்குலின் புல்லாக இருந்தால், ஆண்பால் பன்மையாக இருந்தால் அங்கே கே போட வேண்டும். அடுத்து வருகின்ற பெயர்ச்சொல் பெண்பால் ஒருமையாக இருந்தாலும், பெண்பால் பன்மையாக இருந்தாலும் இதை சிங்குலர் ஆர் ப்ளூரல், பட் ஃபெமினின் சென்டர் பர் போடணும், கீ போடணும். 4 கிடையாது, 3 தான் இருக்குது. ஆகவே ஆண்பால் பெண்பால் ஒருமைக்கும் கீ தான், பெண்பால் பன்மைக்கும் கீ தான். ஆக கா கே இ இது வந்து இந்த மீனிங்கு உடைய. இங்கிலீஷில் வந்து ஓஎஃப் சொல்லுவார், ஆஃப் என்பார். சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், ஒய்ஃப் ஆஃப் போடுவோம்ல, அந்த ஆஃப்னு சொல்லுவாங்க. உடைய. சரி, 7வது மே பர். மே பர். சரி, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் இப்பொழுது? நாங்கள் வகுப்பில் இருக்கிறோம். வகுப்பு ப்ளஸ் இல், வகுப்பில். சரி, வகுப்பு எங்கே இருக்கிறது? வகுப்பு பள்ளியில் இருக்கிறது. சரி, நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? பெஞ்சின் மேல் அமர்ந்திருக்கிறோம். பெஞ்சின் மேல் அமர்ந்திருக்கிறோம். நான் எங்கே நின்றிருக்கிறேன்? தரையின் மேல் நின்றிருக்கிறேன். இப்போ மேல் இல், இல் மேல். மே என்றால் இல், வர் என்றால் மேல். இல் மேல். நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வகுப்பில் இருக்கிறேன். நான் பள்ளியில் இருக்கிறேன். நான் சமையல் அறையில் இருக்கிறேன். நான் கோயிலில் இருக்கிறேன். நான் கடையில் ஆல்ரெடி படித்தோம், மே பார்க்கணும் இல்லையா? அது மாதிரி இங்கே பர்னால் மேல். कुर्सी कहाँ है? कुर्सी जमीन पर है. तुम कहाँ बैठे हो? मैं कुर्सी पर बैठा हूँ. நாற்காலியின் மேல் அமர்ந்திருக்கிறேன். அப்படி நம்ம மே வருகிறது இல் மேல். 8வது கடைசி உள்ளது ஏ அரே. ஏ அரே. ஏ அரே எப்படி சொல்லுவாங்க? இதை விழி வேற்றுமை சொல்லுவாங்க. தமிழில் வந்து சொல்லுவாங்க இதற்கு விழி வேற்றுமை. டே ஏன்னா கூப்பிடுறது விழித்தல். தமிழ் சொல்லுவாங்க விழித்தல். தமிழ் சொல்ல மலையாளத்தில் போயிடுது. அம்மை விழிக்கணும்னு சொல்லுவாங்க. அம்மை அச்சா அம்மை விழிக்கணும் அப்படின்னா அப்பா வந்து அப்பா அம்மா கூப்பிட்றாங்க. விழித்தல் இந்த தமிழ் சொல் தான். அதான் போயிடுச்சு, மலையாளத்துக்கு போயிடுச்சு. விழி என்றால் கூப்பிடுறது, அழைப்பது. விழி வேற்றுமை. ஹே பகவான், கோயில் போகிறோம். ஹே பகவான் கிருப்பா கரோ. ஹே பகவான் வர்தோ. கடவுளே எந்த குருவாக இருப்பாங்க மலையாளத்தில். கடவுளே, பகவானே காப்பாற்று. பகவானே நோயிலிருந்து விடுப்போடு காப்பாற்று. பகவானே ஏ ஹே. ஹே பகவான். சரி, அடுத்தது வீட்டில் பசங்க இருக்காங்க, பையன் இருக்காங்க. அரே கோபு தரா. டே கோபி இங்கே வா. டே தம்பி இங்கே வா. अरे भाई इधर आ. तभी वो टी पोड़. अरे भाई एक चाय बनाओ. वो अरे बदल डे என்ற பொருள் படும். அதாவது பிடித்தல். டே இருக்கோ இல்லையோ, இந்த பாருங்க வா. ஏ ஆட்டோ புரியுமில்ல? ஏ ஆட்டோ வெறும் ஆட்டோ சொல்ல மாட்டாங்க. ஏ ஆட்டோ. இப்போ விழித்தல். இந்த ஹே அரேங்கிறது விழி வேற்றுமை, அதாவது கூப்பிடுவது. ஏ கடவுளே டே. ஆக இதுக்கு வந்து விழி வேற்றுமை உள்ளது. டே டே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இருக்கிறது, அதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். அரே கோப்போ இதரா. அரே முன்னா இதரா. அரே முன்னா காவோ. அரே முன்னா पानी पियो. அரே முன்னா चाय पियो. அரே முன்னா दूध पियो. சொல்லுங்க. அரே முன்னா மத்ரோ. மத்ரோ அழாதே. அப்போ அரே என்பது டே என்ற வார்த்தையை குறிக்கும். இது 8 இல்லாமல் நம்மால் வார்த்தைகளை சரியாக அமைத்துக் கொள்ளவே முடியாது. நே
को से को से காக்கே கி மேப்பர் கே அரை. நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நே கோ சே பாருங்கள். நே கோ சே காக்கே கி மேப்பர் கே அரை. ஈஸியாக பண்ணுறாரு. காரை பற்றி கவலையே படாதீங்க. அந்த காரப்பட விடையை மட்டும் மைண்டில் வைக்கலாம் போகுது. ஈஸியாக சொல்ல பாருங்க. நே கோ சே காக்கே கி மேப்பர் ஹே அரை. நே கோ சே காக்கே கி மேப்பர் ஹே அரை. நான் முதலாக இந்த பாடத்தை நான் பள்ளியில் எடுத்த பொழுது, கல்லூரியில் எடுத்த பொழுது, குழந்தைகள் கல்லூரி குழந்தைகள் தான், ஆனால் அவர்கள் சிரமப்பட்டார்கள் மனப்பாடம் செய்ய. அப்பொழுது ஒரு திரைப்படம் வந்திருந்தது. அந்த திரைப்படம் நேர்ந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல், அதில் கக்கா கிக்கி குக்கு கே கே கோ ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு இதான் சந்தமாக இருக்கும். இளையராஜாவுடைய இசை. கக்கா கிக்கி குக்கு கே கே கோ. நீங்கள் அந்த படத்தை பார்த்துக்கலாம். கக்கா கிக்கி குக்கு கே கே கோ என்று அதை ஆரம்பிக்கும். சந்தம் ஆரம்பிக்கும். அந்த சந்தத்தை நான் அப்படியே சொன்னேன். நேகோ சே காக்கே கி மேப்பர் ஹே அரை. நேகோ சேகோ காக்கே கி மேப்பர் ஹே அரை. நேகோ சேகோ சே காக்கே கி மேப்பர் ஹரே. நேகோ சேகோ சே காக்கே கி மேப்பர் ஹே அரை என்று 8 வகை உணவுகளையும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். செய்து வைத்துக் கொண்டால் நீங்கள் மிக எளிமையாக வாக்கியத்தை அமைக்கலாம். பிழையின்றி வாக்கியத்தை அமைக்கலாம். எக்காரணத்துக்கு உங்களுக்கு பிழை வராது. ஆகவே இதனுடைய உபயோகத்தை, ஹவு டு யூஸ், இது எப்படி வாக்கியமாக பயன்படுத்துவது என்று நான் சொல்கின்றேன். இப்போ நே என்பது சொல்கின்றேன். கோ ஐ. ராமனை கூப்பிடு, ராம் கோ புலாவோ. வேலைக்காரனை கூப்பிடு, நௌக்கர் கோ புலாவோ. கோபாலனை கூப்பிடு, கோபால் கோ புலாவோ. அடுத்தது சே, நே கோ சே ஆல். பேனாவால் எழுது, கலம் சே லிகோ. நான் போல்டு எழுதுவதில்லை, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கலம் சே லிகோ, பேனாவால் எழுது. हाथ से काम करो, हाथ से काम करो, கையால் வேலை செய். हाथ से काम करो, கையால் வேலை செய். அடுத்தது கோ கு. ये फल राम को दो, இந்த பழம் ராமனுக்கு கொடு. ये पैसा भाई को दो, இந்த காசை தம்பிக்கு கொடு. ये रुपया व्यापारी को दो, இந்த ரூபாயை வியாபாரிக்கு கொடு. ये खाना भाई को दो, இந்த உணவை. ये रोटी भाई को दो, இந்த ரொட்டியை தம்பிக்கு கொடு. இது பார் கோ கு. அடுத்து சே இருந்து. मैं घर से आता हूँ, நான் வீட்டிலிருந்து வருகிறேன். तुम कहाँ से आते हो கேள்வி கேட்கலாம். எங்கிருந்து வருகிறார்? நிறைய வாக்கியம் போடலாம். உங்கள் மைண்டில் ஊருட்டே இருக்கணும். அந்த வாக்கியம் சொற்கள் ஊறிக்கொண்டே போனால் நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவேன். நீங்கள் 10 வாக்கியம் அமைச்சிக்கலாம். நான் எப்படி சொல்லிக்கின்றேன், 4 ரோடு வருகிறது. வருகின்ற பொழுது ஒரு கிழக்கு, ஒன்று மேற்கு, ஒன்று வடக்கு, தெற்கு போய் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கைகாட்டி போட்டுருக்கணும். திருச்சி 1 கிலோமீட்டர், மதுரை 1 கிலோமீட்டர், ஈரோடு கோயம்புத்தூர் கிலோமீட்டர் போட்டிருக்கோம். அதை பார்த்து இப்போ நான் போய் பார்த்தவரை அது நம்ம கூட வராது, போர்டு நம்ம கூட வராது. அதுபோல் நாங்களெல்லாம் ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் நீங்கள் தான் போயிருக்கணும். நான் கூட தான் வரணும். ஏண்டா ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படித்திருக்காங்க. யார் போகுது? திருப்பி எடுத்துக்கொண்டால் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், அப்புறம் டியூஷன் எடுத்த மாணவர்கள் என்று நிறைய பேர் இருக்காங்க. ஊர்பாக்க மாணவர்கள் இருக்காங்க. இங்கே பல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி மாணவர்கள் நாம் வழிகாட்டுவோம். அவங்க போயிட்டு அவ்வளோதான். நாம் எல்லோரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் சில உதாரணங்கள் சொல்கிறேன். நீங்கள் ஓனாக நீங்கள் வாக்கியங்களை முடித்துக் கொள்ளுங்கள். ஓ நே ஓ சே ஆச்சு. சே
ने को से आल, कलम से लिखो, हाथों से काम करो, हाथों से काम करो आल, मुंह से खाओ, वायना सापुड़, कानों से सुनो, कादाल केड़, नाक से सांस लो, जीभ से स्वाद चखो, स्वे स्वेतुपार, को ये कलम राम को दो, இந்த பேனா ராமனுக்கு கொடுக்கோ. और से विनम्र, तुम कहाँ से आते हो? मैं स्कूल से आता हूँ, मैं बाजार से आता हूँ, माताजी मंदिर से आती हैं, माताजी मंदिर से आ रही हैं, पिताजी दफ्तर से आ रही हैं, आ रहे हैं. அப்பா வந்து ஆஃபீஸுக்கு வந்து கொண்டிருக்கிறார். पिताजी स्कूल से आ रहे हैं. और काके उड़े, लक्ष्मण राम का भाई है, भरत राम का भाई है, सीता राम की पत्नी है, सीता राम की पत्नी है, भरत और लक्ष्मण राम के भाई हैं, भरत और लक्ष्मण राम के भाई हैं. कमला और विमला मेरी सहपाठियाँ हैं, என்னுடைய கூட படித்தவர்கள். कमला और विमला मेरी सहपाठियाँ हैं, इन கூட படித்தவர்கள். आगे मेरे दोस्त हैं. काके की, मैं घर में हूँ, मैं मैदान में हूँ, मैं स्कूल में हूँ, मैं बेंच पर बैठा हूँ, पिताजी कुर्सी पर बैठते हैं, माताजी सोफा पर बैठी हैं. पर हे भगवान हम पर कृपा करो, हे भगवान हम पर कृपा करो, हे मालिक दया करो, बोनस दो, मराड़िए पड़े बोनस को दो. तो हरे हरे गोपी इधर आओ, हरे मोहन इधर आओ. इस प्रकार मैंने उदाहरण और वर्ग बताया. मैंने कल मैं आपको लिख करके समझाऊंगा. ये बात याद रखिए. सर्वनाम जो हैं वे कारक के जुड़ने पर उसमें परिवर्तन होता है. வேற்றுமொழிகளை வரும்பொழுது பிரதிபட்சங்கள் உருவ மாற்றம் ஏற்படும். அந்த விளக்கத்தை நான் அடுத்த பதிவிலே தங்களுக்கு தரவிருக்கின்றேன். ஆகவே இதை நீங்கள் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பதிய வைத்துக் கொண்டு சொந்தமாக நீங்கள் வாக்கியங்களை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கிரியேட்டிவ் மைண்டு, கிரியேட்டிவ் சென்ஸ் உங்களுக்கு வரணுக்காக நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நானே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரலாம். நான் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன், நான் கூடவே வர முடியாது. ஆகவே நீங்கள் அந்த வழியை பிடித்து கொண்டு ஏறுங்கள், முன்னேறுங்கள் என்று சொல்லி வடந்தியாவில் உள்ள நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக இப்பொழுது என்னுடைய பணியை தொடங்குகிறது. भाइयों और बहनों, तो भारत के भाइयों और बहनों जो जहाँ भी बसे हैं, यहाँ तिरुपुर में उत्तर भारतवासी लाखों की संख्या में बसते हैं, रोजगार के लिए आए हुए हैं. चाहे जहाँ भी हो उनके लिए लाभदायक रहे, यही मेरा उद्देश्य है, एम्बिशन है, एम है, लक्ष्य है. इसलिए मैं आज कारक की बातें आपसे कर रहा हूँ. कारक आपको मालूम है, राम ने मैसूर के जंगल में गाय को तीर से मारा. ये मैंने आपको समझा दिया, शायद आपको मालूम हुआ होगा. इसलिए अब आठों कारक क्या क्या हैं? पहले ने है, ने अब जो जानते होंगे इसलिए जरूरत नहीं है तो तभी भी लिखूँगा. ने लिखा है मैंने आज. ने को आई, इसको को आती है आई. मेरी है ना, तो मेरी नहीं है इसको, इसे ये छोड़ दीजिए. यहाँ आई नहीं, आई इसका आई है और ये ऑल है, ऑल. और ये को ना इक और से इरंदर इड़, इरुंदु इ यू इन यू इरुंदु. उसके बाद विड़ बी विड़ और का के की उड़े है उ है
ய உடைய மே पर இல் இல் மேல் अभी में मेल करते हैं मेल ये है आपको मालूम है डे डे ये डे तो सबको मालूम है ए आ जाओ राइट हे भगवान हमारे ऊपर कृपा करो से मे का कोई मीनिंग नहीं है और को का आई है से का आल है को का इक है से का इरुंद विड का के की उदय उदय ऑफ बोलते ना मे पर मे इल मेल ए अरे दे हे आपको हे मालूम है हे ऑटो हे भाई इधर अरे मोहन इधर आओ तो ये तो आपको मालूम है इसका उदाहरण मैंने आपको कई बार मैं बता दिया है एक बार बता रहा हूँ ने का उसका ने का मीनिंग नहीं है लेकिन ने का प्रयोग क्यों होता है इसका विवरण मैं बाद में आपको बताऊंगा। आप आपके बिना पूछे मैं समझा दूंगा ने का प्रयोग क्यों होता है, कब होता है, कैसे होता है, उसके नियम क्या क्या है। अलग नियम हैं ने के लिए, अलग नियम है। उस ने को समझाने के लिए कम से कम 3 क्लास चाहिए। इसीलिए आपको ने के बारे में बता करके आपको कंफ्यूज में डालना मैं नहीं चाहता। इसलिए मैं अपने आप बाद में आपको बताऊंगा। आप उन्हें कि याद आप शायद बोल भी गए होंगे, लेकिन मैं आपको याद दिलाऊंगा। और ने के बारे में अलग कक्षा में, अलग नेक्स्ट क्लास में, अलग क्लास में 3 क्लास चाहिए, मैं समझाऊंगा। दूसरा है को आई बोलते हैं। ये नहीं அவனை கூப்பிடு, ராமனை கூப்பிடு, சினிமாவை பார், बोर्डை पार इसी प्रकार से आल से आल कर, हाथ से काम करो, கையால் வேலை செய், मुंह से खाओ, வாயால் சாப்பிடு, मुंह से बोलो, வாயினால் பேசு, कान से सुनो, कादाल केल, कलम से लिखो, पेनावाल हिड़दे। ये क्या है? कड़िया है, चाकपीस कड़िया है, कड़िया से लिखो। अध्यापक कड़िया से बोर्ड पर लिखते हैं, अध्यापक कड़िया से बोर्ड पर लिखते हैं। आश्रियर चाकपीसनाले बोर्डले எழுதுகிறார்। और को ये कलम राम को दो, இந்த பேனா ராமனுக்கு கொடு, ये रुपया मजदूर को दो, रुपये கூலிகளுக்கு கொடு, ये पैसा मजदूर को दो, ये पैसा व्यापारी को दो, ये पैसा दुकानदार को दो, ये चाय पिताजी को दो, ये फल माताजी को दो, माताजी को। और से इरुंद, तुम कहाँ से आते हो? நீ எங்கே இருந்து வருகிறாய்? मैं घर से आता हूँ, நான் வீட்டிலிருந்து வருகிறேன்। तुम कहाँ से आते हो? मैं स्कूल से आती हूँ, நான் பள்ளியிலிருந்து வருகிறேன்। लड़के कहाँ से आते हैं? लड़के मैदान से आते हैं। சிறுவர்கள் மைதானத்தில் இருந்து வருகிறார்கள், சிறுவர்கள் எங்கே இருந்து வருகிறார்கள்? சிறுவர்கள் மைதானத்தில் இருந்து வருகிறார்கள்। अम्मा எங்கிருந்து வருகிறார்? माताजी कहाँ से आती हैं? अम्मा कोयलिल इरुंदु வருகிறார், कोई मंदिर, माताजी मंदिर से आती हैं, अम्मा कोयलिल इरुंदु வருகிறார்। पिताजी कहाँ से आते हैं? अप्पा எங்கே இருந்து வருகிறார்? पिताजी दफ्तर से आते हैं, अप्पा ऑफिसिल इरुंदु வருகிறார்। अध्यापक कहाँ से आते हैं? आश्रियर எங்கிருந்து வருகிறார்? अध्यापक स्कूल से आते हैं, आश्रियर
பள்ளியில் இருந்து வருகிறார். वकील कहाँ से आते हैं? वकील எங்கிருந்து வருகிறார்? वकील अदालत से आते हैं. वकील கோர்ட்டில் இருந்து வருகிறார். वकील கோர்ட்டில் இருந்து 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 हुए வருகிறார். न्यायाधीश कहाँ से आते हैं? நீதிபதி जज எங்கிருந்து வருகிறார்? न्यायाधीश अदालत से आते हैं. நீதிபதி கோர்ட்டிலிருந்து வருகிறார். डॉक्टर कहाँ से आते हैं? डॉक्टर எங்கே இருந்து வருகிறார்? डॉक्टर अस्पताल से आते हैं. डॉक्टर மருத்துவமனையில் இருந்து வருகிறார். डॉक्टर अदालत से आते हैं. यहाँ पर से. राम कहाँ से आए? राम जंगल से आए. काटते वंदार वनवास पूरा करके आए. राम वनवास से आए. राम जंगल से आए. काटते वंदार. इस प्रकार से का प्रयोग है. का की यहाँ पर तीन है. उड़य आपको मालूम है. उड़य उड़य हिंदी में तीन है का के की, लेकिन तमिल में नहीं, एक ही है उड़य. राम भरत का भाई है. राम भरत का बड़ा भाई है. रामन भरतनुடைய அண்ணன். रामन भरतनुடைய अण्णन. लक्ष्मण राम का छोटा भाई है. लक्ष्मण रामनुடைய तंबी. भरत और लक्ष्मण राम के भाई हैं. भरतனும் लक्ष्मणனும் रामनुடைய சகோதரர்கள். सीता राम की पत्नी है. सीता रामनुடைய मனைவி. यहाँ पर चाहे पुल्लिंग हो, एक वचन हो, चाहे पुल्लिंग बहुवचन हो, चाहे स्त्रीलिंग एक वचन हो, चाहे स्त्रीलिंग बहुवचन हो, सभी का उड़य आता है. एक ही वर्ड है उड़य. लेकिन तमिल में ऐसा नहीं है. का के की तीन शब्दों का प्रयोग करना पड़ता है हिंदी में, लेकिन तमिल में एक ही है. सभी का उड़य है. लक्ष्मण राम का छोटा भाई है. राम लक्ष्मण का बड़ा भाई है. भरत और लक्ष्मण राम के छोटे भाई हैं. सीता राम की पत्नी है. सीता रामनुடைய மனைவி. தமிழ் பாருங்க. ராமன் லக்ஷ்மணனுடைய அண்ணன். லக்ஷ்மணனும் பரதனும் ராமனுடைய சகோதரர்கள். सीता रामनुடைய மனைவி. सभी में सिर्फ उड़य आता है. ये तो आसान है. यहाँ पर तमिल हिंदी में क्या है, वो नेक्स्ट वाले वर्ड का वो लिंग वचन ढूंढना पड़ता है. तमिल में ऐसा नहीं है. सबका सेम है उड़य. फॉर एग्जाम्पल ये राम की कलम है. हिंदी में இது ராமனுடைய பேனா. वहाँ पर की यूज़ करना पड़ता है. कोई कलम स्त्रीलिंग. तमिल में ऐसा नहीं है. ये राम இது ராமனுடைய பேனா. சரி, இது ராமனுடைய வீடு. यहाँ ये राम का घर है बोलना पड़ता है. कोई घर पुल्लिंग है इसलिए का यूज़ करना पड़ता है. कलम स्त्रीलिंग है, की यूज़ करना पड़ता है. लेकिन तमिल में ऐसा नहीं है. सभी का उड़य है. देखिए का के की सिर्फ एक ही है, उड़य है. वो ये हमारे तमिल में सुविधा है. तमिल में नेक्स्ट वाले सभी जो है उसकी लिंग या वचन पहचानने की कोई ज़रूरत नहीं है. सिर्फ ऐसे ही उड़य कर सकते हैं. हो गया ना. और उसके बाद में पर इसको बम्बार में इल में நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? तुम कहाँ हो? நான் வீட்டில் இருக்கிறேன். मैं घर में हूँ. आप कहाँ हैं? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? हम दुकान में हैं. நாங்கள் கடையில் இருக்கிறோம். अध्यापक कहाँ हैं? ஆசிரியர் எங்கே இருக்கிறார்? अध्यापक स्कूल में है. ஆசிரியர் பள்ளியில் இருக்கிறார். दुकानदार कहाँ है? கடைக்காரர் எங்கே இருக்கிறார்? दुकानदार दुकान में है. गाड़ी कहाँ है? गाड़ी सड़क पर है. வண்டி எங்கே இருக்கிறது? வண்டி சாலையின் மேல் இருக்கிறது. पेड़ कहाँ है? மரம் எங்கே இருக்கிறது? पेड़ जमीन पर है. पेड़ जमीन पर है. மரம் நிலத்தின் மேல் இருக்கிறது. फल कहाँ है? பழம் எங்கே இருக்கிறது? फल पेड़ पर है. பழம் மரத்தின் மேல் இருக்கிறது. पत्ता कहाँ है?
இலை இங்கே இருக்க பத்தானா இலை 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 पत्ता पेड़ पर है इले मरத்தில் வேர் இருக்கிறது इले मरத்தில் வேர் இருக்கிறது यहाँ पर मैं पर ये सातवां कारक है आठवां कारक बुलाने के लिए किसी को पुकारा जाए या किसी को बुलाया जाए हे भगवान हम पर दया करो हाय भगवान हम पर दया करो हे भगवान हे राम हे कृष्ण हे भगवान हे स्वामी अरे अरे गोपी इधर आओ हे समझेवा अरे भाई इधर आओ समझेवा हे ऑटो वाले यहाँ आओ ऑटो वाला वापा यहाँ पर हे अरे हिंदी में जिस प्रकार का प्रयोग होता है उसी प्रकार का प्रयोग तमिल में भी होता है हे अरे जैसे हिंदी में हे अरे ऐसे ही तमिल में भी हे अरे लेकिन तमिल में क्या है हे भगवान கடவுளே उसमें हे आ गया ना கடவுள் प्लस ये கடவுளே கடவுள் भगवान प्लस ये ले கடவுளே आ गया वहाँ पर हमने मिला लिया है यहाँ पर हमने अलग लगाया है हे भगवान हे राम हे मालिक खुदा हे मालिक हे मालिक वहाँ पर अरे गोपू यहाँ पर दे तमिल में दे बोलते हैं हिंदी में अरे बोलते हैं इतना ही फर्क है ये जो सिर्फ बुलाने के लिए या पुकारने के लिए तमिल में इसको क्या बोलते हैं ना विड़ी वेटुवरुदु विड़ी वेटुवरुदु हिंदी में कुल 8 कारक हैं 8 कारक उनमें ने को से का के की ने पर ए है ने पहला है को दूसरा है से तीसरा है को चौथा है से पांचवा है का के की छठा है ने पर सातवां है ए अरे आठवां तमिल आई तमिल में ने नियम नहीं है याद रखिए तमिल में ने नियम नहीं है सिर्फ हिंदी में है इसलिए उसकी में चिंता नहीं है सिर्फ दो ही है आई को आई से आल को इक से இருந்து விட காக்கேக்கு உடைய ने पर इल मेल ए अरे अब मालूम है तो टोटली यहाँ पर क्या है ये पहला भी नहीं है और आठवां भी नहीं है सिर्फ 6 है याद रखिए आई आल इक इருந்து விட உடைய इल मेल सिर्फ इतना ही है आप याद रखिए आपकी समझ में आ गया होगा अगर नहीं हुआ तो दोबारा आप पूछिए आप नहीं पूछ सकते तो ऑनलाइन है ना इसलिए आप कमेंट्स में लिखिए मैं उसको पढ़ लूँगा पढ़ने के बाद नेक्स्ट एपिसोड में इसका जवाब उत्तर खुलासा आपको करूँगा इसलिए आशा है कि आपको हमारा जो ये काम सेवा हमारी जो सेवा लाभदायक होगा और हितकर होगा आप इसको ज़रूर चाहेंगे पसंद करेंगे कि ये हम उत्तर भारतवासियों के लिए जो तमिल नहीं जानते हो उनके लिए अत्यंत लाभदायक है ये आप समझिए जानिए सोचिए तो आप सब्सक्राइब कीजिए और दूसरों को भी प्रेरित कीजिए उनसे भी देखने के लिए आप प्रार्थना कीजिए यही मेरी सविनय प्रार्थना है आप शेयर कीजिए बांटिए दोस्तों में रिश्तेदारों में बांटिए जो बच्चे अब पढ़ रहे हैं अभी से उनको तमिल सिखाइए कोई चिंता नहीं आसान है भाषा सीखने से कोई गड़बड़ी नहीं है अतिरिक्त भाषा सीखने से कोई चिंता नहीं है एक आपको मालूम है संस्कृत में सुभाषितानी नामक एक ग्रंथ है उसमें लिखा हुआ है शायद आपको मालूम होगा मैं इसको दोहराता हूँ क्या है विद्या के बारे में विद्या धर्म इसका टॉपिक है विद्या धर्म सर्वधन प्रधान विद्या धर्म सर्वधन प्रधान वहाँ कहा गया है न चोर परिहार्यम ये संस्कृत श्लोक है न चोर परिहार्यम न चोर परिहार्यम न भ्रातृभाज्यम
न भ्रातृभाज्यं न राजहस्तं न भारकारी न भारकारी व्यये कृते वर्धितं विद्याधनं सर्वधन प्रधानम। ये सुभाषितानी का श्लोक है। आप जानते होंगे, हम तो तमिल वाले हैं, शायद हम लोग ये जानते नहीं होंगे। मैं संस्कृत सीखा इसलिए मैं कह रहा हूँ, लेकिन आप सब तो संस्कृत से जन्मे होंगे, संस्कृत सीखते होंगे, सीख रहे होंगे, सीखा होगा, क्योंकि सारे वेद और न्याय पद्य संस्कृत में है। इसलिए ये न चोर परिहार्यम, ये विद्या रूपी धन जो है इसको चोर नहीं चुरा सकता। न चोर परिहार्यम न भ्रातृभाज्यम, ये जो है भाई को नहीं बांट सकते। पिताजी के पास 4 घर हैं, पिताजी के 4 घर हैं, 4 बेटे हैं। यहाँ पर उनके बाद एक घर को एक भाई ले लेगा। इसलिए नहीं, चारों घर मैंने लिया है, मुझे चाहिए, ऐसा हम दावा नहीं कर सकते। इसलिए न भ्रातृभाज्य, विद्यारूपी धन को हम भाइयों में नहीं बांट सकते। न भ्रातृभाज्यम, मैंने MA किया है, मेरे भाई ने MA नहीं किया, BA किया है, लेकिन मैं उसको MA को अपने भाई को नहीं दे पाऊँगा। इसलिए न भ्रातृभाज्यम न राजहस्तं, आज की जो ज़मीनें हैं इसी वास्ते, सड़क बनाने के वास्ते, एयरपोर्ट बनाने के वास्ते ज़मीन को ले लेते हैं किसानों से, ज़मीन के जो मालिक हैं उनसे ले लेते हैं, क्योंकि सरकारी हुक्म है, सरकार उसका अपहरण कर सकता है। लेकिन मेरी जो पढ़ाई जो है, मेरी डिग्री जो है, MA जो है, सरकार उसका अपहरण नहीं कर सकती है। न भारकारी, मैंने स्कूल शिक्षा प्राप्त की, उसके बाद कॉलेज शिक्षा प्राप्त की, विश्वविद्यालय गया, वहाँ पर MA किया, 2 बार MA किया, उसके बाद MPhil किया, उसके बाद B.Ed किया, उसके बाद साहित्य में किया, उसके बाद हिंदी पढ़ी और कितनी डिग्रियाँ मैंने प्राप्त की और वरिष्ठ प्रचारक उपाधि भी पाई है। लेकिन कोई भी उपाधि मेरे लिए भारी नहीं है। अगर वजन हमारे सिर पर रखें तो एक के बाद एक रखें तो वो भारी लगता है, लेकिन ये डिग्री जो है, उपाधि जो है, कभी भारी नहीं लगती, ना भारकारी। ठीक है। व्यये कृते वर्धितम, मेरे जेब में आज 100 रुपया है, रोज़ 10 रुपया मैं खर्च करता रहूँ तो 10 दिनों के बाद मेरा जेब खाली हो जाएगा, खर्च करने से वो चला जाएगा। लेकिन ये जो है विद्याधन जो है, खर्च करते 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 बढ़ेगा, आप लोगों को देते रहने से बढ़ेगा। 1965 से 1965 से मैं ये सेवा में लगा हूँ, अध्यापक का काम कर रहा हूँ। इसलिए मेरा जो अनुभव है, मेरी जो विद्या है वो बढ़ती जा रही है। आज भी मैं दे रहा हूँ, बढ़ती है, देने से बढ़ेगा, घटेगा नहीं। लेकिन पैसा जो है देने से, खर्च करने से बढ़ेगा नहीं, घटेगा। इसलिए ये कृते वर्धितम बढ़ेगा, खर्च करते रहने से बढ़ते रहेगा। जैसे कि कबीरदास ने कहा है, पानी बाड़े नाव में, घर में बाड़े धाम, 2 हाथ उलीचिए, यही सज्जन को है काम। आप जानते होंगे ये दोहा कबीरदास का, पानी बाड़े नाव में, घर में बाड़े धाम, 2 हाथ उलीचिए, यही सज्जन को है काम। इसलिए हम खर्च करते 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 हमारी ये विद्यारूपी धन बढ़ती जाएगी, ना घटेगी। इसलिए ये विद्याधन जो है इसको आप स्वीकार कीजिए और ले लीजिए और सब्सक्राइब कीजिए, उसको में शेयर कीजिए, उसको बताइए, भाई आप वो पढ़ो, बच्चों को अभी से उनको
सिखाइए, कोई बात नहीं है, ये तो कोई बार नहीं है, बार वो नहीं है, इसमें प्रांतीयता का भाव नहीं है, इसमें कोई भी भाव नहीं है। भाषा सीखो, ज़्यादा से ज़्यादा भाषा सीखो, यही हमारी सीख रही है, हमारी प्रार्थना है। आशा है कि आप हमारी प्रार्थना को सुनेंगे और बच्चों में, लड़कों में, युवाओं में इसको बांटेंगे, इसको पहुंचाएंगे, यही मेरी आपसे सविनय प्रार्थना है। इस प्रार्थना के साथ मैं आज का कार्यक्रम समाप्त करना चाहता हूँ। आशा है कि आपको मेरा ये कार्य पसंद आया होगा और इसके लिए अपनी पसंद की बात जो है, चाहे आपको कड़वी लगे या मीठी लगे, आप इसको कमेंट्स में लिखिए और हमें प्रोत्साहन दीजिए। अभी भी अब गलती भी हो तो प्रोत्साहन दीजिए। तमिल में कुरल तिरुकुरल है, इडिपारे इल्ला हेमरा मन्नन केडुपार इलानुम केडुम, इडिपारे इल्ला हेमरा मन्नन केडुपार इलानुम केडुम। हिंदी में कबीरदास जी कहते हैं, निंदक नियरे राखिए, निंदक नियरे राखिए, आंगन कुटी चवाई, आंगन कुटी चवाई, निंदक नियरे राखिए, आंगन कुटी चवाई। बिन साबुन पानी बिना, बिन साबुन पानी बिना निर्मल करे सुबाई, बिन पानी साबुन बिना निर्मल करे सुबाई, इडिपारे इल्ला हेमरा मन्नन केडुपार इलानुम केडुम। यहाँ पर कुरल का मतलब है, जो भले बुरे के बारे में नहीं समझाते राजा को, उस राजा के लिए शास्त्र की कोई ज़रूरत नहीं है, अपने आप वो बिगड़ जाएगा। इडिपारे इल्ला हेमरा मन्नन केडुपार इलानुम, तो राजा के लिए ये बात है। तो हम तो साधारण प्रजा हैं, साधारण मनुष्य हैं, हमारे लिए इसे सबसे ज़रूरी है। इसलिए आपको चाहे कड़वी भी लगे, कोई चिंता नहीं, आप मुझे समझाइए, कमेंट को लिखिए, मैं सुधार दूँगा और आपके लिए बेटा बन जाऊँ, यही आपसे मेरे सभी प्रार्थना है। कल इसी को मैं दोहराऊँगा, कुछ उदाहरण आपको और भी दूँगा और उसके साथ आज का भाषण समाप्त करता हूँ। आज नाளைக்கும் இதே தலைப்பில் இன்னும் நிறைய வாக்கியங்களை எடுத்துக்காட்டாக தரவிருக்கின்றேன். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், காணுங்கள், சிந்தியுங்கள், அதுவே எனக்கு பெருமை என்று கூறிக்கொண்டு நாளை वரைக்கும் விடைபெறுவது तंगड़ी आर सुंदर राजन और कल तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदर राजन। धन्यवाद, नंदी, जय हिंद। मैं जूम करता हूँ, आप देख लीजिए, जूम करता हूँ, आप देख लीजिए। हाँ, जूम करता है, वही बनूँगा, टीका शिष्या अम्मा वीडियो करना।
अच्छा, இன்னொரு